தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய நல்லாட்சியுடனும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அன்னியார் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நெல்லை மாநகர் மாவட்டத்தின் சார்பாக 4 நாட்கள் கேப்டன் ஆலயத்தில் அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எங்கள் மாவட்டத்தின் சார்பாக இன்றைக்கி 2வது நாள் இன்று அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கின்றோம். கேப்டன் அவர்கள் திருநெல்வேலிக்கு வரும்போதெல்லாம் நாங்கள் அல்வா விரும்பி சாப்பிடுவார். அதேபோல இன்று கேப்டன் அவர்கள் ஆலயத்திலே நாங்கள் அல்வாவை வைத்து வணங்கி பொதுமக்களுக்கு அனைவருக்கும் அல்வா வழங்கப்பட்டது. திருப்பதி என்றால் லட்டு, திருநெல்வேலி என்றால் அல்வா, இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பெருமை உண்டு. அதேபோலே இன்று கேப்டன் அவர்களுக்கு பிடித்த இந்த திருநெல்வேலி அல்வாவை கேப்டன் ஆலயத்திலே நாங்கள் படைத்து கொண்டு இருக்கின்றோம். வருகின்ற மக்களுக்கும் நாங்கள் இந்த அல்வாவை கொடுத்தோம். அவர்களுக்கு சந்தோஷம். ஏன்னா இன்றைக்கி எங்களுடைய தொண்டர்கள்லாம் எங்களுடைய சொந்த உழைப்பில் அந்தந்த மாவட்டத்தில் என்னென்ன விசேஷமாக இருக்கோ அந்தந்த இதை கேப்டனுக்கு படைக்கிறது அது எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாங்கள் கேப்டன் ஆலயில் கோவிலில் அல்வாவை படைத்து இன்றைக்கி வருகின்ற எல்லா மக்களுக்குமே நாங்கள் அல்வா கொடுத்தோம். அந்த மக்களுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதை திருநெல்வேலியில் போய் வாங்குறது இங்கே கேப்டனுடைய பிரசாதமாக அந்த அல்வாவாக கிடைக்கிறது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா இதை விட பெருமை எங்களுக்கு வேணும். ஏன்னா எந்த அரசியல் கட்சியிலையும் சரி எதுலேயுமே சரி எங்கள் சமாதி போய் பார்த்திங்கன்னா அது சுற்றுலா மாதிரி தான் இருக்கும். இங்கே அப்படி இல்லை, இது கோவிலாக மாறிட்டு கோயிலாக ஒரு சித்தருடைய சமாதி என்று தான் சொல்ல வேண்டும். இந்த சித்தர் சமாதியிலே வணங்கினால் நினைத்தது நடக்கும். இது ஜீவ சமாதி, நினைத்தது நடக்கும். ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு நீங்கள் வேண்டிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை நடக்கும், குழந்தை கண்டிப்பாக பிறக்கும். அதே மாதிரி நினைத்த காரியங்கள் நமக்கு வர வேண்டிய பணங்களாக இருந்தாலும் சரி ஏதோ நினைத்த காரியம் நடைபெறும் என்று சொன்னால் கேப்டனோட கோயிலில் எதுவும் இல்லை, ஆத்மாத்மா அவர் வணங்கிட்டு போனாவே நிச்சயமாக நடக்குது. நான் இல்லை, வரக்கூடியவங்களும் சொல்கிறாங்க கேப்டன் கோயிலில் வந்தோம் நினச்சது நடக்கு அப்படின்னு. கேப்டன் இங்கே தெய்வமாக இருந்து எல்லாத்துக்கும் காட்சி புரிகிறதா தான் சொல்லணும். எங்களை பொறுத்த வரைக்கும் கேப்டன் நாங்கள் ஒரு நிமிஷம் இங்கே உட்காந்துட்டு அவரை தியானம் பண்ணாவே போதும், நினைத்த காரியங்கள் நடக்கும். அதே போல் தான் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026 தேமுதிக இல்லாத ஒரு கட்சி ஆட்சி அமைக்க முடியாது என்பது ஒரு உறவுபூர்வமாக சொல்கிறோம். கண்டிப்பாக அது நடக்கும். தேமுதிக எங்கே கூட்டணியில் இடம்பெறுதோ அந்த கூட்டணி தான் நிச்சயமாக 2026 ஆட்சி அமைக்கும். கேப்டன் முன்னிருந்து இதை நடத்துவார்.